all of you, good morning. Today we are going to study about immunology. நமக்கு 7th லெசனில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் ஒரு சின்ன டாப்பிக்காக தான் நமக்கு இம்யூனாலஜி இருக்குது. அதனால் நாம் ஷார்ட்டாக தான் இம்யூனாலஜி பற்றி நாம் பார்க்க போகிறோம். இம்யூனாலஜி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நோய் தடை காப்பியல், நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு காப்பாற்றும் நிகழ்வு, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நம்மளோட உடம்புல நடந்து கொண்டு உள்ளது. எப்படி சார் நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட பிளட் செல்ஸ் மூலமாக இந்த செயல்கள் நடக்கின்றது. சரியா? வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கிருமியோ இல்லை பார்ட்டிகல்ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணும். அந்த அஃபெக்ட் பண்ணுறதுலேருந்து தடுக்கிற ஒரு நிகழ்வு நம்மளோட பிளட்டில் இருக்கிற பிளட் செல்ஸ் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இந்த 3 வகையான செல்களும் பாதுகாப்பு ஒரு அரணாக நமக்கு விளங்குகின்றது. எதுக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னா, நோய் கிருமிகள் மற்றும் வெளிப்புறத்தில் காணப்படுகிற தூசு அந்த மாதிரி பொருட்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறது. சரி, இப்போது ஒரு பேசிக்கான சயின்டிஃபிக் டேர்ம் சொல்கிறேன். ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளும், அதாவது அது நோய் கிருமிகளாக இருக்கலாம், அயல் பார்ட்டிகல்ஸ், தூசு தும்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இதை நாம் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான செயல்களை நம்மளோட பிளட்டில் இருக்கிற செல்ஸ் செய்யும். அந்த செல்ஸுக்கு பேர் ஆன்டிபாடிஸ். சரியா? ஆன்டிஜனை எதிர்க்கக்கூடிய ஒரு செயலை இந்த ஆன்டிபாடிஸ் தான் செய்கின்றன. என்னென்ன செய்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே பாதுகாப்பு அரணாக நமக்கு விளங்குகிறது. இது எல்லாத்தையும் நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு, இம்யூனாலஜி அப்படின்னா தி ஸ்டடி ஆஃப் ஹவு த பாடி ஃபைட்ஸ் டிசீசஸ் அண்டு இன்ஃபெக்ஷன்ஸ். நோய்கள் கிட்ட இருந்தும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு பாதுகாப்பை வழங்குவது தான் அதை பற்றி படிக்கிற ஒரு சயின்டிஃபிக் பிரிவு தான் இம்யூனாலஜி. நெக்ஸ்ட், இம்யூனிட்டி, ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங் ஏபிள் டு ரெசிஸ்ட் எ பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் ஆர் டாக்ஸின்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பு தன்மை நம்மளோட உடம்புல இருக்கும். அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி அப்படின்னு பேர். சரியா? ஓவர்வியூ, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். நம்மளோட இந்தியாவில் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்மளோட எல்லை தாண்டிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி காணப்படுகிறது. அதே மாதிரி ஹியூமன் பாடியில் என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நோய் கிருமிகளுக்கு எதிரான ஒரு தடைகாப்பு நடவடிக்கை நம்மளோட பிளட்டில் நடந்து கொண்டு உள்ளது. அடுத்தது, இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு வேக்சின்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், ஜென்ரேட்டிங் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, அப்புறம் என்ஹான்சிங் த இம்யூன் டிஃபென்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன், ஐடென்டிஃபை அண்டு டெஸ்ட்ராய் பேத்தோஜன்ஸ், கேன்சர் செல்ஸு எந்த செல்ஸ் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற செல்ஸே தான் கேன்சர் செல்லாக மாற்றப்படும். எப்பொழுது மாற்றப்படும் அப்படின்னா, திடீரென்று ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை அல்ட்ரா வயலட் ரேஸு, அப்புறம் எக்ஸ்ரேஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கதிர்வீச்சுகள் மூலமாகவும் இந்த கேன்சர் செல்ஸ் நம்மளோட உடம்புல உருவாக்கப்படும். நெக்ஸ்ட்டு, ஹவுஸ்கீப்பிங் அப்படின்னா நமக்கு தெரியும், ரிமூவல் ஆஃப் டெப்ரிஸ் அண்ட் டெட் செல்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காயமடைந்த இறந்த செல்களை வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை இந்த ஹவுஸ்கீப்பிங் மெக்கானிசம் மூலமாக செய்யப்படுகின்றது. அப்புறம் சர்வேலன்ஸ், ஏதாவது ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வருதா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே அந்த செல்ஸ் பிளட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, கம்யூனிகேஷன், கெமிக்கல் மெசேஜஸ். அதாவது கெமிக்கல் மெசேஜஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாக்ஸின்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல என்ன வந்திருக்கு, அயல் பொருள் ஒரு ஆன்டிஜனோ இல்லை ஏதோ ஒரு நோய் கிருமி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு
கெமிக்கல் மூலமாக அது வந்து வெளிப்படுத்தும். அதான் வந்து கெமிக்கல் மெசேஜஸ். செகண்ட், ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன். ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஆன்டிஜென்ஸை என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வகையில் கையாளும் ஒரு நிகழ்வு தான் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மளோட பிளட் செல்ஸ்லேயே டபிள்யூபிசிலே மிகப்பெரிய செல் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நியூட்ரோஃபில்ஸோட ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் என்ன அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட் அப்படின்னு பேர் அதுக்கு. ஆன்டிஜனு கூட இருந்தது அது. அந்த நியூட்ரோஃபில் வந்து ஒரு ஆன்டிஜனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நியூட்ரோஃபிலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேகோசைட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு மெமரி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு ஒரு நோய் வந்தது அப்படின்னா அந்த நோய் இன்னொரு முறை வந்ததுன்னா அதுக்கு உண்டான இம்யூனிட்டி நம்ம செல்ஸில் அந்த மெமரியில் அது வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதான் வந்து மெமரி. சரியா? அடுத்தது ஹைரார்கி ஆஃப் டிஃபென்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக், நான் ஸ்பெசிஃபிக், பேரியர் அண்டு கெமிக்கல்ஸ். ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னால் ஹைலி டார்கெட்டட். குறிப்பிட்ட ஒரு வைரஸ்க்கு எதிரான ஒரு செயலை வந்து தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம். பவர்ஃபுல் பட் ஸ்லோ அண்டு டு டெவலப். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ரியாக்ஷன். சரியா? அடுத்தது மெமரி. இது ரொம்ப நாளுக்கு வந்து நம்மளோட மெமரியில் இருக்கும். இப்போது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அம்மை நோய் வந்து குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கும், இல்லை பெரியவங்களுக்கு கூட வரும். சரியா? ஆனால் ஒரு முறை அம்மை நோய் வந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளோட உடம்புல தானாக வந்து உற்பத்தி ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ அம்மை வைரஸ் வந்து நம்மளை தாக்கினாலும் நமக்கு அம்மை நோய் வந்து வராது. ஒரே முறை தான் வரும். அது அப்படியே மெமரி ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு அந்த அம்மை வைரஸ் இன்னொரு முறை நம்மளோட உடம்புக்குள்ளே வந்தது அப்படின்னா அந்த ஸ்டோர் செய்யப்பட்ட கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அந்த வைரஸ் வந்து அழிக்கப்படும். சரியா? நெக்ஸ்ட்டு நான் ஸ்பெசிஃபிக். ஆக்டிவ்லி ஐடென்டிஃபைஸ் அண்ட் ரிமூவ்ஸ் அன்வான்ட் இன்வேட், அதாவது தேவையில்லாமல் உள்ள நுழையக்கூடிய அந்த பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டு பேரியர் அண்டு கெமிக்கல்ஸ். இதில் எஃபெக்டிவ் பட் க்ரூட் ப்ரிவென்ஷன், ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இந்த கெமிக்கல் பேரியர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் முறை மூலமாக நோய் கிருமிகளை அழிக்கும் ஒரு நிகழ்வு தான் கெமிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது குறிப்பிட்ட அதாவது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அது வந்து என்னாகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். அடுத்தது செல்ஃப் ஃப்ரம் நான் செல்ஃப் ஃபஸ்ட் ஸ்டெப் டு இம்யூனிட்டி. அதாவது செல்ஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம தானாக நம்மளோட உடம்புலேயே காணப்படக்கூடிய ஒரு தடைகாப்பு தன்மை தான் வந்து செல்ஃப் இம்யூனிட்டி அப்படின்னு பேர். நான் செல்ஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை நாம் நான் செல்ஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெகக்னைஸ் மாலிகுலர் ஷேப்ஸ். அவர் ஓன் செல்ஸ் ஹாவ் எ யூனிக் செல்ஃப் டேக்ஸ் ஆன் தெம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். இதுதான் வந்து யூனிக் டேக்ஸ். வேறு வடிவத்தில் இந்த டேக் வந்து காணப்படுகிறது. இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இதான் வந்து டேக்ஸ் அப்படின்னு பேர். ஒரு கிருமிகளுக்கு எதிராகவும் அது என்ன சைஸில் இருக்கோ, என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு இந்த செல்ஸில் வந்து என்ன ஆகும், அந்த செல்ஸ் வந்து மாறி அந்த கிருமிகளை வந்து அட்டாச் பண்ணி ஒட்டிக்கிட்டு என்ன ஆகும், கொன்னுடும் அந்த கிருமியை. அதுதான் யூனிக் டேக்ஸு. அடுத்தது லேர்ன் டு இக்னோர் செல்ஃப் இன் இயர்லி டெவலப்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட செல்ஸ் வந்து நோய் கிருமிகளுக்கு எதிராக போராட கற்றுக்கொள்ளும். நெக்ஸ்ட்டு ஆன்டிஜென்ஸ். இப்போ ஆன்டிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? மாலிகுலர் ஷேப்ஸு டிரைவ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்புறம் இன்க்ளூட் ப்ரோட்டீன்ஸ், சுகர்ஸ் ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதாவது புரதமாக இருக்கலாம், இல்லை கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், அல்லது நியூக்ளிக் ஆசிட்ஸாக இருக்கலாம். சரியா? மேக்ஸிமம் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் தான் நம்மளை மேக்ஸிமம் அட்டாக் பண்ணும். அடுத்தது வேக்சின்ஸ் ஆஃபன் கண்டெயின் பியூரிஃபைடு ஆன்டிஜன். வேக்சின்ஸும் ஒரு ஆன்டிஜன் தான். சரியா? நமக்கு போலியோ சொட்டு மருந்துலாம் போடுவாங்க, தடுப்பூசிகள்லாம் போடுவாங்க இல்லையா நிறைய. அந்த தடுப்பூசிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேக்சின் அப்படின்னு நாம் சொல்லுவோம்.
அந்த வேக்சினில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு டெட்டானஸுக்கு ஒரு வேக்சின் போடுறாங்க, ஒரு மலேரியாவுக்கு வேக்சின் போடுறாங்க அப்படின்னா, ஒரு டைஃபாய்டுக்கு வேக்சின் போடுறாங்க அப்படின்னா, அந்த டைஃபாய்டையோ மலேரியாவையோ அந்த போலியோவையோ ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸு, அதாவது கொல்லப்பட்ட செயலற்ற நிலையில் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட உடம்புல செலுத்துவாங்க அந்த வேக்சின்ஸு. சரியா? அப்போ தான் நம்மளோட செல்ஸ் என்னாகும், அந்த வேக்சினுக்கு எதிரான ஒரு செயல்பாடை அந்த தானாகவே உற்பத்தி செஞ்சுக்கும் நம்மளோட உடம்புல. அடுத்தது இன்னேட் இம்யூனிட்டி, நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு இன்னொரு பேர் அதுக்கு. ரெக்கோஜினேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு நான் செல்ஃப். இன்னேட் அதான் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் தடைக்காப்பு முறையை தான் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இன்னேட் இம்யூனிட்டி வந்து பயன்படும். அடுத்தது இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயங்கள், வீக்கங்கள், கட்டி போன்ற அமைப்புகள், பருக்கள், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதில் ஸ்வெல்லிங், ரெட்னஸ், ஹீட்டு இதான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்போ நடக்கும். நமக்கு டேமேஜ் ஆன உடனே டேஞ்சர் சிக்னல், இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். நம்மளை யாராவது பட்டால்னு கன்னத்துலேயோ இல்லை கைக்கு கால்லையோ அடித்தாங்க அப்படின்னா அந்த இடம் என்னாகும், உடனடியாக பயங்கரமாக ஹீட் ஆகிடும் இல்லையா? ஹீட் ஆகிட்டு ரெட் கலராக வந்து மாறிடும். சரியா? இதில் இன்க்ரீஸ்டு பிளட் ஃப்ளோ, இன்க்ரீஸ்டு கேப்பிலரி, அப்புறம் பெர்மியபிலிட்டி, இது எல்லாமே வந்து என்ன ஆகிடும், அந்த இடத்துல வந்து சடனாக டேமேஜ் ஆகிடும். அடுத்தது அட்ராக்ட் செல்ஸ், ஆல்டர்ஸ் இம்யூன் சிஸ்டம், கிளாட்டிங். உடனடியாக அந்த செல்ஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல காயப்பட்ட இடத்துல செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பிளட் லாஸை தடுக்கிறதுக்காக அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகி மூடிடும். உடனடியாக அந்த துளைகளையோ இல்லை காயப்பட்ட அந்த பகுதிகளையோ உடனடியாக மூடப்பட்டு விடும். சரியா? இந்த டயக்ராமில் இதான் நம்மளோட எபிடெர்மிஸ், தோலில் ஊண்டு இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஊண்டு அப்படின்னா புண்ணு. நம்மளோட உடம்புல புண்ணு ஏற்பட்டது அப்படின்னா அந்த புண்ணு வழியாக இந்த பாக்டீரியாக்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அதனால் அந்த புண்ணுக்கு ஓரங்களில் பார்த்தோம், இந்த சைடில் இந்த பக்கம் இருக்கிற ஓரங்களில் காணப்படக்கூடிய அந்த செல்ஸ் வந்து கூட்டமாக அங்கே சேர்ந்துடும் காயம்பட்ட இடத்துல. அந்த செல்ஸ் என்ன பண்ணும், வெளியிலிருந்து செல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அலோவ் பண்ணாது, கொன்னுடும் உடனடியாக. இதில் மேக்ரோஃபாஜஸ் அப்படின்னு இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணுது, இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாவை கொன்று அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடுது. சரியா? இந்த மாஸ்டர் செல்ஸ்ன்னு ஒன்று கேள்விப்படுவோம் நம்ம இம்யூன் சிஸ்டமில். இந்த மாஸ்டர் செல்ஸ் எல்லாமே எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து பயன்படுகிறது. சரியா? அந்த நம்ம உடம்புல கிருமி வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி நியூட்ரோஃபில்ஸ்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னா நியூட்ரோஃபில் உடனடியாக இந்த பேகோசைட்டா மாதிரி அதாவது மாற்றம் அடைந்து கிருமிகளை விழுங்கிவிடும். சரியா? அடுத்தது ஃபைட் பேக், செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், இன்னெட் ரெஸ்பான்ஸ். ஃபைட் பேக் அப்படின்னா இன்னொரு முறை சண்டை போடுறது. ஐடென்டிஃபைஸ் ஃபாரின் மாலிகுலர் ஷேப்ஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த மாலிகுலர் ஷேப்பை என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கும். ரெகக்னைசஸ் கிளாஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ், இன்னொரு முறை அது உடம்புக்குள்ளே வந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான எதிர் நடவடிக்கை இது செய்யும். டைரக்ட் கில்லிங், அப்புறம் கம்யூனிகேஷன் வித் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். என்னென்ன கெமிக்கல் மெசஞ்சர்ஸாக வந்து இங்கே காணப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன அப்படின்னா சைட்டோகைனின்ஸ், அப்புறம் கீமோகைன்ஸ், இது ரெண்டுமே வந்து உருவாக்கப்படுகின்றன. சரியா? ஆன்டிபாடிஸ் அண்டு சைட்டோகைன்ஸ் என்ஹான்ஸ் திஸ் ரெஸ்பான்ஸ், இது ரெண்டுமே வந்து இந்த வகையான இன்னேட் இம்யூனிட்டியை தூண்டக்கூடிய பொருட்களாக இவை காணப்படுகின்றன. சரியா? அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக் இன்னேட் இம்யூனிட்டி, these cells respond to danger. இதில் ஃபஸ்ட்டு நியூட்ரோஃபில் engulfing through fungus. நியூட்ரோஃபில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபங்கஸ் கிருமியை அழிக்கிறது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அட்டாக்கிங் ஏ கேன்சர் செல். நம்மளோட நேச்சுரல் கில்லர் செல்ஸ், நம்மளோட 5 வகையான இரத்த செல்கள், இரத்த வெள்ளை அணு செல்கள் காணப்படுகின்றன. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிக்கு எதிரான தடை காப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும்.
அடுத்தது மேக்ரோஃபாஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் வந்து நியூட்ரோஃபில்லோட இன்னொரு வடிவம். அடுத்தது டென்ட்ரிக் செல்ஸ். டென்ட்ரிட்டிக் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட நரம்பு செல்ஸை தான் காணப்படும். அடுத்தது அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு இன்னொரு பேர் இதுக்கு. அதாவது ஹியூமரல் இம்யூனிட்டி, செல்லுலார் இம்யூனிட்டி, இது ரெண்டுமே இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில் வரும். ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிக் டி செல்ஸ் அண்டு பி செல்ஸ். டி செல்லும் பி செல்லும் இந்த வகையான இம்யூனிட்டிக்கு வந்து பயன்படுகின்றன. ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன். இப்போது ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிஜனை பிடிச்சி ஆன்டிஜன் வந்திருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கும். சரியா? இப்போ யாராவது உங்கள் கிளாஸில் யாரோ ஒரு பென்னோ பென்சிலோ தூக்கிட்டாங்க அப்படின்னா அதை யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பல்ல, பார்த்துக்கிட்டு இருந்து அவன் தான் இந்த பென்சிலை தூக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி அந்த சொல்கிறவன் தான் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிசி அப்படின்னு ஷார்ட்டாக அது சொல்லுவாங்க. டென்ட்ரிட்டிக் செல் என்டரிங் த லிம்ப் டு ட்ராவல் டு லோக்கல் லிம்ப் நோட்ஸ். அந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா லிம்ப் நோட்ஸ் உள்ளே வந்து சென்று என்ன ஆகுது, அங்கே இருக்கிற கிருமிகளை அழிக்கிறதுக்காக காட்டி கொடுக்கிறது. சரியா? அடுத்தது ஸ்பெசிஃபிக். ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிக் டி அண்டு பி செல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் இன் லிம்ப் நோட்ஸ். இந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ் உள்ளே போன உடனேயே என்ன ஆகிடும் அப்படின்னா பி செல்லும் டி செல்லும் ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? பி செல் டி செல் அப்படின்னா இது ஒரு டபிள்யூபிசியோட ஒரு செல் டைப், லிம்போசைட் அப்படின்ற ஒரு செல் டைப்பு. அந்த லிம்போசைட்லேயே 2 வகையான லிம்போசைட்டுகள் காணப்படுகின்றன. என்னென்ன அப்படின்னா டி லிம்போசைட், அதாவது தைமஸ் லிம்போசைட் அப்படின்னு பேர் அதுக்கு. டி லிம்போசைட் அப்படின்னா. பி லிம்போசைட் அப்படின்னா அது வந்து இன்னொரு ஆர்கனில் அது உருவாகிறதுனால, அதாவது போன் மேரோவில் உருவாகிறதுனால அதுக்கு போன் மேரோ லிம்போசைட் அப்படின்னு இன்னொரு பேர். சரியா? இப்போ டி செல் பி செல் அப்படின்னு சொன்னால் டி லிம்போசைட், பி செல் அப்படின்னு சொன்னால் பி லிம்போசைட் அப்படின்னு பேர். டி செல்ஸ் ரெக்வயர் 3 சிக்னல்ஸ் ஃப்ரம் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். என்னென்ன சிக்னல் இந்த டி செல்ஸ் வந்து பெறுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ரெக்கோஜினேஷன், ஆன்டிஜன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் கோஸ்டிமுலேஷன், இன்னொரு டி செல் வந்து இதை தூண்டணும். அடுத்தது சைட்டோகைன் எக்ஸ்போஷர். அதுக்கப்புறமா தான் டி செல் என்ன பண்ணும் அப்படின்னா சைட்டோகைனினை உருவாக்கி அந்த கிருமிகளை அழிக்கும். அடுத்தது நான் ஸ்பெசிஃபிக் டென்ட்ரிட்டிக் செல் ப்ளூ இன்ட்ராக்டிங் வித் ஸ்பெசிஃபிக் டி செல். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த செல்லுக்கு உள்ள டி செல் கூட என்ன ஆகுது, சேர்ந்து அதுக்கு தேவையான அந்த ஸ்டிமுலஸை, அந்த தூண்டுதலை வந்து பெறுகிறது. நெக்ஸ்ட்டுமா டி செல்ஸ். இந்த டி லிம்போசைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து டி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் கில் இன்ஃபெக்டட் செல்ஸ், கேன்சர் செல்ஸ். இந்த டி செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ இல்லை வைரஸோ என்ன ஆகும், நம்மளோட உடம்புக்குள்ளே போய் அந்த உடம்புல இருக்கிற செல்ஸை தான் வந்து டேமேஜ் ஆகும். அது உள்ளே போய் அந்த செல்லையே வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இந்த டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பாக்டீரியா இருக்கிற அந்த வைரஸு, பாக்டீரியா இது ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த இருக்கிற அந்த செல்ஸை கண்டுபிடிச்சி அந்த செல்ஸை வந்து அழித்து விடும். அடுத்தது ஹெல்பர் டி செல் derive specific B cell response and antibody cell class. துணை டி லிம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்கிறது இந்த பி செல்லுக்கு கூட அது என்ன பண்ண அட்டாச் ஆகிருக்கும், அது கூடவே வந்து தன்னோட வேலையை வந்து செய்யும். சரியா? செல்ஸ் இன்ஃபெக்டட் வித் வைரஸ், நம்ம இங்கே பார்க்குறது ப்ளூ கலரு எல்லோ கலரு இங்கே இருக்கிறது வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன செல்ஸ். அடுத்ததுமா மெமரி டி செல்ஸ் ரிமைன் டு ஃபைட் த சேம் இன்ஃபெக்ஷன் அனதர் டே. இப்போ ஒரு முறை ஒரு கிருமி அந்த டி செல் வந்து அழிச்சிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுருக்கோம். அதே அந்த ஏற்கனவே அந்த கிருமியை மறுபடியும் இப்போ வேறு எப்போயாவது நம்ம உடம்புக்குள்ளே அதே கிருமி வந்து வந்தது அப்படின்னா உடனடியாக அந்த டி லிம்போசைட் ஏற்கனவே செயல்பட்ட அந்த முறையில் செயல்பட்டு இந்த கிருமிகளை கொன்னுடும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் பி செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடி. Plasma cells, activated B cells, secrete antigen specific antibodies. Plasma cells, plasma bloodல இருக்கும் இல்லையா, நமக்கு bloodல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு பிளட்டில் ஆர்பிசி டபிள்யூபிசி இருக்கும், அப்புறம் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு 3 வகையான செல்கள் காணப்படும். 4வதாக ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் தான் பிளாஸ்மா. சரியா? இந்த பிளாஸ்மாவில் தான் இந்த 3 வகையான செல்களும் நீந்து, அதாவது மிதந்து செல்கின்றன. சரியா? ஆக்டிவேட்டட் பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணும்? பி லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் பண்ணும். செக்ரீட் ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட வேலை எது அப்படின்னா இந்த பி லிம்போசைட்டோட வேலை. டி செல் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் ரெஸ்பான்சஸ். பி லிம்போசைட்டில் 2 வகையாக காணப்படுகின்றன. ஒன்று வந்து டி லிம்போசைட்டோட அந்த ஹெல்பர் டி செல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெல்பர் டி செல்லோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு பி லிம்போசைட் ஒன்று. ஹெல்பர் டி செல் தேவைப்படாத பி செல் இன்னொரு டைப். சரியா? நெக்ஸ்ட்டு மெமரி பி செல்ஸ் அண்டு ஆன்டிபாடி. பி செல்லே பார்த்தா மெமரி செல்ஸும் வந்து காணப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரியா? அந்த கிருமியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இன்னொரு முறை வந்தால் கொல்றதுக்காக. ஆன்டிபாடி ஹியூமரல் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னா நம்மளோட உடம்புக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடியில் நமக்கு இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 5 டைப்ஸில் இருக்குது. அந்த 5 டைப்பும் இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிஜனை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக அவை தன்னோட கரங்களை வந்து வச்சுருக்கும். சரியா? செக்ரீட்டட் பை பிளாஸ்மா செல். இந்த இம்யூனோகுளோபுலின் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து உருவாகுகிறது. அடுத்தது பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன்ஸ். அடுத்தது செக்ரீட் பை பிளாஸ்மா செல்ஸ். இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து பிளாஸ்மா செல்கள் மூலமாக சுரக்கப்படுகின்றன. அப்புறம் பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜன் கூட இது வந்து சேரும்படியாக அதோட அமைப்பு வந்து காணப்படுகிறது. எப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, பைண்டிங் சைட்னு பேர் இதுக்கு. சரியா? இதுக்கு பேர் பைண்டிங் சைட்டு. இதோ எப்படி இங்கே வந்து அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜன் கூட இது வந்து அட்டாச் ஆகுது பாருங்கள், இதுதான் பைண்டிங் சைட் அப்படின்னு பேர். இதுக்கேற்ற மாதிரி எப்படி அந்த ஆன்டிஜன் இருக்கோ அந்த ஷேப்பில் இந்த பைண்டிங் சைட்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். சரியா? இதை பாருங்கள், ஆன்டிஜன்ஸ் இது இந்த இருக்கிறது எல்லாமே வந்து ஆன்டிஜன்ஸு. அதில் இருக்கிற ஒரு ஆன்டிஜன் மட்டும் இங்கே வருது. இந்த இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆன்டிஜனை பிடிக்கிற அளவுக்கு என்ன ஆகுது, தன்னோட இந்த ஹேண்ட்ஸோட அந்த அட்டாச்மெண்ட் பகுதியை மாற்றிக்கின்னு அதுக்கப்புறமா ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டாக அது வந்து உருவெடுக்கிறது. சரியா? ஆன்டிஜன் ஒட்டும் ஒரு இடமாக இது மாறுகிறது. அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டிபாடி நியூட்ரலைஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது 0 ஆகுது. நியூட்ரல் அப்படின்னு சொன்னால் 0 ஆகுது அப்படின்னு தெரியும். நம்ம பைக்கில் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னா நியூட்ரலில் விட்டோம் அப்படின்னா வண்டி என்ன ஆகும், ஆஃப் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதான் நியூட்ரலைஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி பிளாக் அட்டாச்மெண்ட். அந்த ஆன்டிஜென்ஸ் வந்து வேறு செல்கள் அட்டாக் பண்ணாத மாதிரி இது வந்து தடுக்கும். அடுத்தது லேபிள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு செல்ஸ் வந்து ஆன்டிஜனால் நம்மளை அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இது லேபிள் பண்ணி விட்ரும். லேபிள்னால் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்ரும் அந்த செல்ஸ் மேலே, இது அஃபெக்ட் ஆன செல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நாம் வந்து ஐடி கார்டெலாம் மாட்ட சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஐடி கார்டு மாட்ட சொல்கிறோம், யூனிஃபார்ம் போட சொல்கிறோம். எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் நமக்கு வந்து தெரியும். சரியா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலோட யூனிஃபார்ம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த செல்ஸ் ஆன்டிஜன் அட்டாக் பண்ண செல்ஸு யூனிஃபார்ம் மாதிரி இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து மாட்டி விட்டுரும். அந்த மாதிரி மாட்டி விட்டால் மற்ற செல்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக தெரியும். அந்த நியூட்ரோஃபிலுக்கு லிம்போசைட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக தெரியும் இந்த செல்லு ஆன்டிஜனெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு. அதை என்ன பண்ணும், ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த செல்ஸை மட்டும் அழிச்சிடும். அடுத்தது ஆக்டிவேட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்னால் நமக்கு தெரியும் பாராட்டுதல் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்கே என்ன கிருமிகளை பாராட்டுமா அப்படின்னா பாராட்டாது. கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த காம்ப்ளிமெண்ட் சைட்டு வந்து காணப்படும். சரியா? அடுத்தது
ட்ரிகர் சைட்டோகைன் ரிலீஸ், சைட்டோகைன் உருவாக்கத்தை இது வந்து தூண்டும். அடுத்தது ப்ரெசன்ட் ஆன்டிஜன் டு டி செல்ஸ், டி செல்கிட்ட இது தூக்கிட்டு போய் என்ன ஆகும், அந்த ஆன்டிஜனை கொடுக்கும். அவ்வளோதான் அந்த ஆன்டிஜன். அப்புறமா அந்த டி செல் என்ன பண்ணும், ஆன்டிஜனை கொன்னுடும். அடுத்தது கீ கிளாஸஸ் ஆஃப் ஆன்டிபாடி. IgM low affinity in primary immune responses, complement activation, large AB does not cross placenta. இது வந்து இம்யூனோகுளோபின்ஸோட டைப்ஸு. சரியா? அடுத்தது இம்யூனோகுளோபுலின் காமா, ஹை அஃபினிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிளாஸ் ஆஃப் AB in secondary immune responses cross the placenta. IgA found primarily in secretions such as breast milk, tears, saliva and mucal membranes. IgE, Ig epsilon அப்படின்னு சொல்லணும். அதை evolved to provide protection for parasitic infections associated with all allergic diseases. Example asthma, high fever, histamine release. அதாவது வாட் ஹேப்பன்ஸ் டு த இன்ஜெக்டட் வேக்சின்ஸ். நமக்கு வேக்சின்லாம் போடுறாங்க இல்லையா, தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க, அதுக்கு பேர் வேக்சின்னு பேர். அந்த வேக்சின் என்ன அப்படின்னா, அதாவது செயலற்ற நிலையில் காணப்படக்கூடிய கிருமிகள், இன்ஆக்டிவ் ஆன்டிஜென்ஸ் தான் வந்து வேக்சினாக நமக்கு செலுத்துவாங்க. சரியா? இங்கே என்ன நடக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டிஜன் கேரிடு டு லிம்ப் நோட் வேர் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் டு டேக்ஸ் பிளேஸ். அந்த ஆன்டிஜென்ஸ் என்ன பண்ணும், இன்ஆக்டிவாக இருக்கிற ஆன்டிஜென்ஸை லிம்ப் நோட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிரும். சரியா? அதர் இன்க்ரீடியண்ட் எக்ஸ்க்ரீட்டட் வியா பிளட்டு, கிட்னிஸ், யூரின். தேவையற்ற பொருட்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதில் லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னோம் இல்லையா, அதுக்காக தான் இது ஜூம் பண்ணுறேன். இங்கே இதில் பார்த்தா தெரியும், லிம்ப் நோட்ஸும் நம்மளோட உடம்பு பூராவும் இருக்குது பாருங்கள். அதான் வந்து லிம்ப் நோட்ஸு. லிம்ப் நோட் அப்படின்னா நிணநீர் கணுக்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவேஷன் ஆஃப் டி அண்ட் பி லிம்போசைட்ஸ். அப்புறம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்டு பை ஷார்ட் லிவ்டு பிளாஸ்மா செல்ஸு. அப்புறம் லோ அஃபினிட்டி ஆன்டிபாடி அப்பியர்ஸ் இன் சீரம் IgM, டேக்ஸ் 2 weeks, பீக்ஸ் அரவுண்ட் 30 days. அடுத்தது இம்யூன் மெமரி. Immune memory is slow at least 4 months. T cells dependent high affinity IgG. அப்புறம் only immune memory can be boosted. அப்புறம் secondary response rapid 4 days. lymph nodes, lymph node இப்போ ஜூம் பண்ணி இங்கே சின்னதாக நம்ம வந்து காட்டுறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கார்டெக்ஸ், மெடுலா, சினசஸ். கார்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டெய்னிங் டிவைடிங் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். புதிதாக உற்பத்தி ஆகின்றக்கூடிய டி லிம்போசைடுகள், பி லிம்போசைடுகள், இது எல்லாமே நிணநீர் கணுக்களில் உருவாக்கப்படுகின்றன. அடுத்தது மெடுலா பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, மேக்ரோபேஜஸ் அண்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் பிளாஸ்மா செல்ஸ். ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண பிளாஸ்மா செல்ஸு மெடுலா பகுதியில் காணப்படும். அப்புறம் மேக்ரோஃபாஜஸ், நியூட்ரோஃபில்லோட செல்ஸ் வந்து இந்த மெடுலா பகுதியில் காணப்படுகின்றன. அப்புறம் சினசஸ், net of reticular fibers spanning lymphatic capillaries, இதில் வந்து காணப்படுகின்றன. சரியா? அடுத்தது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, ஜென்ரேஷன் ஆஃப் ஹை affinity antibodies. Affinity maturation in germinal centers, activated B cells proliferate, mutations in DNA coding for antigen binding site. அப்புறம் presented antigen by DC and T lymphocytes. Positive high affinity is equal to clone proliferate, negative low affinity death. இதில் ஒரு சின்ன நமக்கு வந்து மைண்ட் மேப்பை ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னேட் ஒர்க்ஸ் வித் அடாப்டிவ் இம்யூனிட்டி, பேரியர்ஸ், அப்புறம் இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டு, அப்புறம் கிரானுலோசைட் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸு, அப்புறம் அடாப்டிவ் இம்யூனிட்டியில் லிம்ப் நோட்ஸு, பி செல்ஸ், டி செல்ஸ், அப்புறம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு
இம்யூன் மெமரி, ஸ்பெசிஃபிக் அடாப்டிவ் இம்யூனிட்டி, குறிப்பிட்ட தன்மை கொண்ட நோய் தடைக்காப்பியல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லாங் லிவ்டு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ரீஇன்ஃபெக்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்டிபாடிக்கு எதிரான ஒரு ப்ரொடக்ஷன் நடவடிக்கை வந்து நம்மளோட பாடியில் நடக்கும். அடுத்தது கம்யூனிகேஷன் என்ஹான்சஸ் இம்யூனிட்டி. அப்புறம் இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு எப்படி கம்யூனிகேஷன் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டயக்ராமு. ஆன்டிஜன் ப்ரெசன்டட் பை டிசி, அப்புறம் ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிக் டீஸ் அண்டு பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட்டட். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட் பி செல்ஸ் என்ஹான்சஸ் இன்னேட் ரெஸ்பான்ஸ் நியூ செல் ப்ரொடக்ஷன். அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் லேபிள் டார்கெட்டட். ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும், டார்கெட்டட் செல் மேலே செயல்பட்டு அதை கொன்று குவித்து விடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 7th லெசன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டிய பாடம் வந்து 8th லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணுயிரிகள் என்னென்ன, அதோட பயன்பாடுகள் என்னென்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.